எலி சாப்பிட்ட மிச்சம் தான் இந்த கோயில்ல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம்னு சொன்னா நமக்குலாம் ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிஷா செல்வராஜாவை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிக்கேனருங்கிற ஊர்ல கர்ணி மாதா அப்படிங்கிற பெண் இருந்தாங்கன்னு இவங்க இறைவன் மேல கொண்ட பக்தினால எப்பயுமே கோயில்ல வந்துட்டு இறைப்பணிகள் செஞ்சுக்கிட்டு தியானம் புரிஞ்சுக்கிட்டும் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இவங்களுடைய தங்கச்சியுடைய மகன் தான் வந்துட்டு லக்ஷ்மணன். இவரு தண்ணி குடிக்கிறதுக்காக அருகில் இருக்கக்கூடிய குடிநீர் தொட்டிக்கிட்ட போறப்ப அங்க தவறி விழுந்து இறந்துடுறாரு. உடனே இவங்க தங்கச்சி எப்படியாவது என்னுடைய மகன் உயிரை மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட கேட்கறாங்க. இவங்களும் அதுக்காக யமதர்மராஜா கிட்ட போய் போராடுறாங்க. இப்ப யமதர்மராஜா என்ன சொல்றாருன்னா, இவருடைய ஆன்மா வந்து ஒரு எலிக்கு போயிடுச்சு, அதனால இவரை திரும்பி என்னால உயிர்ப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே இவங்க என்ன கேக்குறாங்கன்னா யமதர்மராஜா கிட்ட, சரி அவனை வந்து எலியாவது எங்கள்கிட்ட திருப்பி கொடுங்கிறப்ப யமதர்மராஜா என்ன சொல்றாருன்னா, இவன் மட்டும் இல்ல, நீங்க இவங்களுடைய வம்சமே இதுக்கப்புறம் எல்லாரும் எலியாதான் பிறப்பாங்க, இது உனக்கு பரவாயில்லையான்னு கேக்குறாரு. அவங்களும் ஒத்துக்கிறாங்க. தன்னையும் எலியா மாத்தும்படியும் கேட்டுக்கிறாங்க. அதனாலதான் இந்த கோயில இப்ப 25,000க்கும் மேற்பட்ட எலிகள் இருந்தாலும் ஒரே ஒரு வெள்ளை எலி மட்டும் இருக்கும். அந்த வெள்ளை எலி தான் கர்ணி மாதான்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த கோயில இருக்கக்கூடிய இன்னொரு வினோதமான வழக்கம் என்ன தெரியுமா? இந்த கோயிலுக்கு நீங்க போறப்போ ஒரு எலியை மிதிச்சு அது தவறிடுச்சுன்னா நீங்க அந்த கோயிலுக்கு வெள்ளியிலேயோ இல்ல தங்கத்திலேயோ ஒரு எலியோடைய சிலையை செஞ்சு கொடுக்கணுங்கிறது இந்த கோயில இருக்கக்கூடிய ஒரு வழக்கமா இருக்கு. இந்த கோயிலுக்கு நீங்க போவீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.